Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல இப்போ ஃப்ரீடம் சேல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் டீல் ஆன் டிவி பத்தின டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எந்த ப்ராடக்ட் வாங்கினா பெஸ்டா இருக்கும், அதுவும் என்ன பிரைசிங்ல ஆபரேட் பண்றாங்க அப்படின்ற டீடைலான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ரெட்மி, OnePlus, MI, LG, சாம்சங் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற டீடைலான ரிவ்யூமே தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்தாச்சு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல கொஞ்சம் பிரீமியம் கேட்டகரி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சர்வீஸ் வைஸுமே ஈஸியா அவைலபிள் கிடைச்சிரும். சோ அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெட்மில இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ ரெட்மி ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சஸ்ன்றதுதான் மாடல். சோ இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஹெச்டி ரெடி ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க, VA பேனல், டைரக்ட் எல்இடியுமே கொடுத்திருக்காங்க, அண்ட் 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் விவிட் பிக்சர் என்ஜின்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு பிரைட்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டைனமிக் கான்ட்ராஸ்டுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ பிக்சர் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே ஜெனினா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் டிவி ரெட்மி 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. DTS X அண்ட் DTS HD-க்கான சவுண்ட் சிஸ்டம் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான சவுண்ட் சிஸ்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Android 11.0ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா பேட்ச்வால் 4.0 வித் IMDb சர்டிபிகேஷனோட இருக்கறனால ஒரு பிரீமியமான கண்டென்ட் பார்க்கறோம் அப்படினாலுமே IMDb ரேட்டிங்கோட நம்மளால பாத்துக்க முடியும். அண்ட் இது ஒரு கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால இதுல கூகுள் பிளே ஸ்டோர்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அதாவது வயர்லெஸ் மூலியமாவே நீங்க ஷேர் பண்ணி பார்க்கணும், ஒரு போட்டோஸ் வீடியோஸ் இருக்கு அப்படினாலுமே ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படினாலுமே டைரக்டாவே ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சருமே இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சஸ்ல அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0க்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அதர்வைஸ் மற்ற லேண்ட் போர்ட்டா இருக்கட்டும், ஈத்தர்நெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி எல்லாத்துலயுமே கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்லயுமே வந்து அவைலபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12,999 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 32 இன்ச்சஸ் ரெட்மில டிவி வாங்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும்னே சொல்லலாம். அண்ட் சேம் ஃபியூச்சர் தான் 43 இன்ச்சஸ்லயுமே ரெட்மி ஸ்மார்ட் டிவி 43 இன்ச்சஸ். ஸோ இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா சேம் 32 இன்ச்சஸ் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஆனா ரெசல்யூஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ரெசல்யூஷன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பட்ஜெட் ப்ராடக்டா இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவ் சேல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே நல்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,000ல ஆப்ரேட் பண்றாங்க ஒரு ஃபுல் HD வேரியன்ட். ரெட்மி டிவி வாங்கணும் அப்படின்னா 43 இன்ச்சஸ்ல ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் டிவி 43 இன்ச்சஸ்மே அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் ரெட்மிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வேரியன்ட் அண்ட் 4K வேரியன்ட் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணலாம். இப்போ பெஸ்ட் டீலுமே போயிட்டு இருக்கு. ஸோ X சீரிஸ் 43 இன்ச்சஸ், 50 இன்ச்சஸ், 55, 65 இந்த மாடல்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு 4K கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி வித் டைரக்ட் எல்இடி VA பேனல் அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள், 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் ரேட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் விவிட் பிக்சர் என்ஜின்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் டால்பை விஷன்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே டால்பை விஷன் அப்படின்னா கண்டிப்பா சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். சோ ஒவ்வொரு பிக்சர் குவாலிட்டியுமே நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுலயே HDR10 அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் MMC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான ப்ராடக்ட் தான். சோ இந்த மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேரியன்ட் வந்து அவைலபிள் கொடுத்திருக்காங்க எல்லா வேரியன்ட்லயுமே. சோ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் டிவில பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வேரியன்ட்ல 20 வாட் ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க. இந்த 4K வேரியன்ட் X சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 30 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. DTS Virtual X அண்ட் DTS HD-க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. சோ லவுடாவும் இருக்கும், ஓரளவுக்கு கிளியரான சவுண்ட் சிஸ்டமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா Android 10.0 அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்ச்வால் 4.0 வித் IMDb சர்டிபிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த X43, 50, 55 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய RAM ROM வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM கொடுத்திருக்காங்க, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்ல காம்படிஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும் இந்த X சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது ஒரு கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால இதுல கூகுள் பிளே ஸ்டோர்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வரக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்ட் டிவியும் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்றத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ப்ராடக்ட்லயுமே கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
அண்ட் இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.0 ஆப்ஷன் இருக்கு அண்ட் டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வயர்லெஸ் மூலியமாவே நம்ம ஒரு ஆடியோ ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே தாராளமா ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஸ்மார்ட் டிவி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 HDMI 1 USB அந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. அதர்வைஸ் எல்லா போர்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் கொடுத்திருக்காங்க. லேண்ட் போர்ட், ஈத்தர்நெட், 3.5mm ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கான ஜாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லயுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரீசனபிளான பிரைசிங்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃப்ரீடம் சேல் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளவு வருது அப்படின்றதையுமே நீங்க அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஓவராலா இந்த ரெட்மில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவில என்னென்ன மாடல்ஸ் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா OnePlus. ஸோ OnePlus அப்படின்றதுமே இப்போ பிரீமியமா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாவே இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் Y சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. Y1S அண்ட் Y1S Edge இந்த மாதிரியான சீரிஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒரு 32 இன்ச்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணனும், ஒரு பெஸ்ட் டீல் ப்ராடக்ட்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா Y1S சீரிஸா இருக்கும் அண்ட் Edge சீரிஸா இருக்கட்டும். ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரீசனபிளான ஒரு டெக்னாலஜில கொடுத்திருக்காங்க. சோ இந்த Y1S டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்லெஸ் டிசைன் அப்படின்றதையுமே கான்ஸ்டன்டா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கு. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமா பிக்சர் என்ஜின் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் குவாலிட்டினால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா HDR10, HDR10+ அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. ஒரு ஜென்யூனான பிக்சர் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 20 வாட் ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே டால்பே ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமே இருக்கு அண்ட் டால்பே அட்மாஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Android 11.0க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால இதுலயுமே கூகுள் பிளே ஸ்டோர்க்கான சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே இருக்கு அண்ட் கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். OnePlus அப்படின்றதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல நல்லாவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் 1GB ரேம் கொடுத்திருக்காங்க, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்திருக்காங்க. இந்த 32 இன்ச்சஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ரீசனபிளான ரேம் ரோம் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷன் இருக்கு அண்ட் ப்ளூடூத் 5.0க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ப்ராடக்ட் லேக் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் 32 இன்ச்சஸ் வேரியன்ட்லயுமே. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 HDMI கொடுத்திருக்காங்க, 2 USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ USB போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மில எல்லாம் ஒரு USB போர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த OnePlusல பார்த்தோம் அப்படின்னா 2 USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. ரீசனபிளாவே இருக்கும்னு சொல்லலாம். சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14,990 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் இந்த ஃபெஸ்டிவ் சேல்ல. அண்ட் இதே Y1S சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வேரியன்ட் ஆஃப் 43 இன்ச்சஸ்மே லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேம் ஃபீச்சர் தான், ஆனா டிஸ்பிளே டெக்னாலஜில பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் தான் வேரியேஷன் ஆகும். சோ இதோட பிரைஸ் வைஸுமே பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 25,000 வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ரீசனபிளா தான் இருக்கும். ஏன்னா இதுலயே பார்த்தோம் அப்படின்னா OnePlus கனெக்ட்கான ஆப்ஷன் இருக்கு அண்ட் ஆக்சிஜன் பிளேக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 25,000ல OnePlus ஒரு பிரீமியமான ஒரு வியூவிங்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் OnePlus Y1S சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுவே Y1S Edge சீரிஸா இருந்துச்சு அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வாட் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. இந்த Y1S சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 வாட் ஆடியோ ஸ்பீக்கர். Y1S Edge சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 24 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கர். இது மட்டும் தான் வேரியேஷன் ஆகும் இந்த ரெண்டு மாடல் வேரியன்ட்டுக்குமே. அண்ட் OnePlusலயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4K வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் OnePlus Y1S Pro சீரிஸ். இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே பெஸ்ட்லெஸ் டிசைன் அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 4K அல்ட்ரா HD ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே டெக்னாலஜியுமே கொடுத்திருக்காங்க. பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமா பிக்சர் என்ஜின் வித் MEMC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ப்ராடக்ட் லேக் ஆகுது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. சோ காமா பிக்சர் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். சோ ஒவ்வொரு பிரைட்னஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், ரொம்பவே அப்ஸ்கேலிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் 170 டிகிரி வியூவிங் ஆங்கிள்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. HDR10+ அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா HDR-க்கான சப்போர்ட் எனேபிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்லயுமே HDR10+க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 24 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க அண்ட் டால்பே ஆடியோ அண்ட் டால்பே அட்மாஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க.
ஸோ ஒரு ரீசனபிளான சவுண்ட் சிஸ்டம் ஃபீல் பண்ண முடியும் 43 இன்ச்சஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 10.0க்கான ஆப்ஷன் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டுமே இருக்கு, அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. இது ஒரு கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஜென்ரலாவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இந்த OnePlus 5One Pro சீரிஸ்லயுமே வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் 2GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே இருக்கு. ஸோ ஏதாவது நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்றப்போ அன்இன்ஸ்டால் ப்ராசஸ் பண்றப்போ ஒரு லேக் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரீசனபிளாவே கொடுத்துருக்காங்க. OnePlus கனெக்டா இருக்கட்டும் இல்ல ஆக்சிஜன் பிளே 2.0 இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரீசனபிளாவே கொடுத்துருக்காங்க 43 இன்ச்சஸ் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷன் இருக்கு, ப்ளூடூத் 5.0க்கான ஆப்ஷன் இருக்கு. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர்வைஸ் RJ45 ஈத்தர்நெட் லேண்ட் போர்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா OnePlus 5One Pro சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 43 இன்ச்சஸ் அண்ட் 50 இன்ச்சஸ் வேரியன்ட்ல அவைலபிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரைஸ் வைஸுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 28,500 ரூபாய்க்கு ஒரு 4K வேரியன்ட் 43 இன்ச்சஸ்ல அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 32,990 பிரைசிங் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. பிராண்டட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 40,000 அந்த எபோ தான் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா OnePlusல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்டாவே இருக்கும், கண்டிப்பா ரீசனபிளாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பற்றி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னும் டீடைலான ஸ்பெசிபிகேஷனும் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்க அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் OnePlusலயே 43 இன்ச்சஸ் 50 இன்ச்சஸ் ஓகே 55 அண்ட் எபோ வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணலாம் அப்படின்றப்போ கண்டிப்பா U1S சீரிஸா தான் இருக்கும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 50 இன்ச்சஸ் 55 65 இன்ச்சஸ் வரைக்கும் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பெசிலஸ் டிசைன் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுலயுமே பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமா பிக்சர் என்ஜின் வித் MEMC-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. இது ஒரு ஆர்டிபிஷியல் பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியன்ட்ஸுமே 4K வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க, ஒரு ரீசனபிளான ரெசல்யூஷனுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா HDR10+, HDR10 அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனபிளான ஒரு பிக்சர் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 30 வாட்க்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. அண்ட் மெயினான விஷயம் டைன் ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் கிறிஸ்டலான சவுண்ட் சிஸ்டம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே டால்பி ஆடியோ டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கப்போ இவங்க இந்த மாடல்ல U1S சீரிஸ் பொறுத்து டைன் ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்துருக்கனால ஒரு சரௌண்டிங்குமே நல்ல ஒரு ஃபீல் நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 10.0க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்ல ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு 9 அப்படின்னா தாராளமா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல மட்டும்தான் ரன் ஆகும். அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் பண்ண முடியாது. உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ரேம் ரோம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடியதா, அதுல நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சோ இந்த U1S சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 10.0 ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க. இந்த 50 55 65 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 10.0 அண்ட் 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதெல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் பிளேக்கான சப்போர்ட்டுமே இருக்கு, அண்ட் OnePlus கனெக்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் quad core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேக் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால இதுலயுமே கூகுள் பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட் இருக்கு, அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட், அண்ட் இதுல கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூயல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.0 இதெல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சேம் 50 இன்ச்சஸ் 55 65 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான போர்ட்ஸ் தான் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. 43 இன்ச்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5One Pro சீரிஸ் வந்து சஜஷன் பண்ணலாம். அண்ட் 50 55 65 இந்த வேரியன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த U1S சீரிஸ் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். சோ இந்த மாடல்ஸ்னுடைய பிரைஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துருக்காங்க இந்த ஃபெஸ்டிவ் சேல் பொறுத்த வரைக்கும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு பிரைசிங் வருது அண்ட் இதுல என்ன மாதிரியான இன்னும் டெப்தான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நீங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சாம்சங்ல ஒரு நல்ல ஒரு டீல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண AES 65 ப்ராடக்டாவே இருக்கும். ஏன்னா கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் இந்த 2022ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் 4K அண்ட் கிறிஸ்டல் 4K ப்ரோ இந்த மாதிரியான சீரிஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 43 இன்ச்சஸ் அண்ட் 55 இன்ச்சஸ் வேரியன்ட்ல அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வைஸ் 3 சைடுமே பார்த்தோம் அப்படின்னா பெசில் இல்லாம ஒரு சைடு மட்டும் பெசிலுடைய ஒரு ப்ராடக்டா லான்ச்
லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா UHD 4K டிஸ்பிளேக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க அண்ட் 4K அப்ஸ்கேலிங்கான டெக்னாலஜியுமே இருக்கு அண்ட் மைக்ரோ டிம்மிங்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் பியூர் கலருக்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. டைரக்ட் LED VA பேனலுக்கான ஆப்ஷனுமே இருக்கு அண்ட் 178 டிகிரி வீவிங் ஆங்கிள்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் டைனமிக் கான்ட்ராஸ்டுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த இடத்துல பிக்சர் பிரைட்னஸ் வேணுமோ கான்ட்ராஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சாம்சங் கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் 4K ப்ராசஸருமே கொடுத்திருக்கனால பிக்சருமே ரொம்ப அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டினால ஃபீல் பண்ண முடியும். சேம் கிறிஸ்டல் 4K ப்ரோ சீரிஸா இருக்கட்டும், நியோ சீரிஸா இருக்கட்டும், கிறிஸ்டல் 4K சீரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க அண்ட் டால்பி டிஜிட்டல் பிளஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு அண்ட் Q சிம்பனிக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஸோ டால்பி டிஜிட்டல் பிளஸ் இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. Q சிம்பனி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இந்த சாம்சங்ல எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ Q சிம்பனி அப்படின்றது டிவியில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கரும் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே ரெண்டுமே ஒரே டைம்ல சைமல்டேனியஸா ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா Q சிம்பனி அப்படின்றது. அதர் பிராண்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா டிவியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் ஆகும், இல்ல நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணீங்கன்னா ப்ளூடூத்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரே டைம்ல யூஸ் பண்ணிக்கலாங்கிறப்போ நல்ல ஒரு லவுடான சவுண்ட் சிஸ்டமே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் டிவின்னு தான் சொல்லுவாங்க. இதுல டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்பில்ட் ப்ரீ லோடட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். புதுசா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றதோ அன்இன்ஸ்டால் பண்றதோ நம்மளால பண்ண முடியாது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா AUX 65 இந்த கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கும். ப்ளூடூத் 4.2 வெர்ஷன் அப்படின்றது அண்ட் இதுல இருக்கக்கூடிய டியூயல் பேண்ட் வைஃபை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க அண்ட் அதர்வைஸ் ஆப்டிகல் அவுட், லேண்ட் போர்ட், ஈத்தர்நெட் இதெல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் இந்த கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் வாங்கலாமா இல்ல கிறிஸ்டல் 4K ப்ரோ சீரிஸ் வாங்கலாமா, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸா இருக்கட்டும், ப்ரோ சீரிஸா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயினா என்ன விஷயம் டிஃபரன்ஸ் இருக்கு, ப்ளூடூத் 4.2 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க AUX 65 இந்த கிறிஸ்டல் 4K நியோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க AUX 70 கிறிஸ்டல் 4K ப்ரோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெயினான கீ டிஃபரன்ஸாவே இருக்கும் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு சஜஷன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ்டல் 4K ப்ரோ சீரிஸா வந்து சஜஷன் பண்ண முடியும். ஏன்னா ப்ளூடூத் 5.2ங்கிறப்போ நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்றதுனால ஏதாவது ஹோம் தியேட்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும், சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இதற்கான பிரைசிங்குமே ரொம்பவே ரீசனபிளான டீல்ஸ்ல தான் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு காஸ்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க அண்ட் இதுல இன்னுமே என்ன மாதிரியான டெப்தான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நீங்க அதை போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா LGல இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ். ஸோ LGல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸ் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2022ல பார்த்தோம் அப்படின்னா LQ576 லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாடல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பெசலுடைய ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சஸ் அப்படின்னா மேக்ஸிமம் HD ரெடி ரெசல்யூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லயுமே HD ரெடி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் டெக்னாலஜியோட ஒரு ப்ராசஸருமே கொடுத்துருக்காங்க, Alpha 5 Gen 5 ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி ப்ராசஸர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பிக்சர் குவாலிட்டியை அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. ஸோ 10 வாட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாவே இருந்தாலுமே கொஞ்சம் கிளியர் கிறிஸ்டலான ஒரு சவுண்ட் சிஸ்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த LG ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மாடல்லையுமே பார்த்தோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் பிளஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அண்ட் ஆர்டிபிஷியல் சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்கனால ஓரளவுக்கு ரீசனபிளான சவுண்ட் சிஸ்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ LG பொறுத்த வரைக்கும் WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண. சாம்சங் பொறுத்த வரைக்கும் டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. LG பொறுத்த வரைக்கும் WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்கனால ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ராடக்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஆனா புதுசா எந்த ஒரு ஆப்பையுமே இன்ஸ்டாலோ அன்இன்ஸ்டாலோ நம்மளால பண்ண முடியாது இந்த WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுலயுமே கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க, ஸ்கிரீன் மிரரிங்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0க்கான ஆப்ஷன் இருக்கு அண்ட் டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷன் இருக்கு. போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 HDMI போர்ட், ஒரு USB போர்ட் இதெல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதர்வைஸ் ஆப்டிகல் அவுட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட், லேண்ட் போர்ட், ஈத்தர்நெட் இதெல்லாமே ஆர்டினரியா அவைலபிள் கொடுத்துட்டே இருக்காங்க.
ஸோ ஒரு 18,500 ரூபாய்க்கு எல்ஜி ப்ராடக்ட்ல ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்னா கண்டிப்பா சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் இந்த LQ576 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்ஜிலேயே 43 இன்ச்சஸ் 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் இந்த வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த வருஷம் லான்ச் பண்ண UQ7500 சீரிஸ் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். ரீசனபிளான பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பெசிலுடைய ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் Alpha 5 Gen 5 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராசருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி ப்ராசர் அப்படின்றதுனால ஒரு பிரைட்னஸோ கான்ட்ராஸ்டோ நம்மளால ஒரு நல்ல அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டினால ஃபீல் பண்ண முடியும். 43 இன்ச்சஸ் அண்ட் எபோ வேரியன்ட் அப்படின்றதுனால இதுலயுமே 4K அல்ட்ரா ஹெச்டிக்கான ரெசல்யூஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் HDR-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு, HDR10+க்கான சப்போர்ட்டுமே இருக்கு, அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் VRR சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கனால வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 20 வாட்க்கான ஆடியோ ஸ்பீக்கர் 43 இன்ச்சஸ்ல இருந்து 55 இன்ச்சஸ் வரைக்குமே 20 வாட்க்கான ஆடியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் DTS விர்ச்சுவல் எக்ஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்ஜி வந்து சஜஷன் பண்ண வேண்டிய ப்ராடக்டா இருக்காது. ஏன்னா இது வந்து வெப்ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்லயுமே வெப்ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 1.5 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0 ஆப்ஷன் இருக்கு அண்ட் டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளான ஒரு கனெக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்டிகல் அவுட், லேன் போர்ட், 3.5mm ஆடியோ அவுட் இதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க பேசிக்காவே. ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டீல்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவ் சேல் பொறுத்த வரைக்கும் 31,000ல 43 இன்ச்சஸ், அதுவும் இந்த 2022ல லான்ச் பண்ண எல்ஜி ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் இதுலயே அபவ் வேரியன்ட்டுமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை LG UQ7500 சீரிஸையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பற்றி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஐல இருக்கக்கூடிய 5X சீரிஸ். ஸோ மேக்ஸிமம் ரெட்மி எம்ஐ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ஐல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4K வேரியன்ட் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னா கண்டிப்பா இந்த 5X சீரிஸாவுமே இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய வேரியன்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 43 இன்ச்சஸ் 50 55 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பெசில்லெஸ் டிசைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 4K அல்ட்ரா HD டிஸ்பிளேவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் விவிட் பிக்சர் என்ஜின்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா HDR10+ அண்ட் HLG-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் MMC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ டிவி அப்படின்னாவே மேக்ஸிமம் ஒரு விவிட் பிக்சர் என்ஜின் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்கன்னு எல்லாமே இதுலயுமே டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி வைஸ் ரொம்ப அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா MMC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கனால பிக்சர் லேக் ஆகுது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. ஒவ்வொரு மோஷனுமே நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர் நல்லா ஃபீல் பண்ண முடியும். 30 வாட்க்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு, DTS HD-க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. இந்த 5X சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4K வேரியன்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மாடல் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல் வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். 30 வாட் ஆடியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் அண்ட் DTS HD அப்படின்றதுனால ஓரளவுக்கு ரீசனபிளான சவுண்ட் சிஸ்டமே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 10.0க்கான ஆப்ஷன் இருக்கு, பேட்ச்வால் 4.0க்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே இருக்கு அண்ட் ப்ளூடூத் 5.0க்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால இதுல கூகுள் பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டுமே இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட், கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 HDMI போர்ட், 2 USB போர்ட், ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்ட் போர்ட், ஆப்டிகல் அவுட் இதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். ஏன்னா இதுலயுமே ஏர்டெல் லேட்டன்சி மோடுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா 43 இன்ச்சஸ்ல இருந்து 55 இன்ச்சஸ் வரைக்குமே ரொம்பவே ரீசனபிளான காஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபெஸ்டிவ் சேல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய 43 இன்ச்சஸ் பேசிக்கான பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30,000ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 43 இன்ச்சஸ் ஒரு 30,000 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா எம்ஐ டிவினா இந்த மாடல் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு மாடலாவே இருக்கும். அண்ட் 50 55 இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரீசனபிளான காஸ்ட்ல தான் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்ஐ டிவி 5X சீரிஸையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பற்றி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ ஓவராலா இந்த வீடியோல ரெட்மி, எம்ஐ, ஒன் பிளஸ், எல்ஜி, சாம்சங் இதுல இருக்கக்கூடிய என்ன மாடல் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்ட் இந்த ஃபெஸ்டிவ் சேல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராடக்ட் இந்த ஃபெஸ்டிவ் சேல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்ட்ல வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.